தமிழ் நகரி பசுமை விவசாய உலகம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக விவசாய வேலையை எளிதாக்கக்கூடிய இயந்திரங்களை பற்றி நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 30,000 ரூபாய் மதிப்புள்ள ப்ரஷ் கட்டரை பற்றின ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதே ப்ரஷ் கட்டர் 10,000 ரூபாய்க்கும் கிடைக்கிது. இவர் ஏன் 30,000 ரூபாய் போட்டு இந்த ப்ரஷ் கட்டர் வாங்கினார், 10,000 ரூபாய் ப்ரஷ் கட்டருக்கும் 30,000 ரூபாய் ப்ரஷ் கட்டருக்கும் என்ன ஒரு வித்தியாசம், அதை பற்றின ஒரு தெளிவான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டில் கம்பெனியோடது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் மேக். சரி வாங்க இதை பற்றின தெளிவான விளக்கம் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செல்வராஜுங்க என் பேர். தென்னைவனம் தான் நம்ம ஃபார்மோட பேர். இதோட வேல்யூடட் ப்ராடக்ட்ஸும் நம்ம தென்னைவனம் ப்ராடக்ட்ஸ்னே கொடுக்குறோம். சோப்ஸ், தேங்காய் எண்ணெய் எல்லாம். இப்போது நம்ம இப்போ இந்த இது பார்த்துருப்பீங்க, ப்ரஷ் கட்டரில் அடிச்சு விட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் வந்து களைகளை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ப்ரஷ் கட்டர் ப்ளஸ் அந்த ஸ்லாஷர், டிராக்டர் ஆப்ரேட்டட் ஸ்லாஷருங்க. அது ரெண்டும் தான் நான் வந்து வச்சு களைகளை வந்து அடிச்சு விட்றோம். அடிச்சு விட்டா தான் மண்ணில் போய் அது மக்கி மூடாக்காயி உரமாகும். மற்றபடி உரங்கள்லாம் எதுவும் கிடையாது. அதில் ஏன் இது வாங்கினேன் அப்படின்னா, உங்களுக்கு ஜெர்மன் மெஷின் இதுங்க, ஸ்டில்னு சொல்லிட்டு FS 120 பேசிக் மாடலு. நான் வாங்கும்போது 26 ரூபா தான் வந்ததுங்க. இன்னைக்கு மேபி ஒரு 30 ரூபா வரும், அதுக்கு மேலேயே வரும்னு நினைக்கிறேன். நான் 2018 எடுத்தேன். ஓகே, இப்போ 2018க்கு அப்புறம் தான் ப்ரஷ் கட்டர் பற்றின ஒரு நிறைய வீடியோ வந்து அவேர்னஸ்லாம் வந்தது. அதுவுமே எனக்கு வந்து ஒரு எப்படி வந்து ஆரம்பத்துலேயே இந்த மாதிரியான ஹையர் அண்ட் மாடல் தான் வாங்கணும்னு முடிவு பண்ணீங்க? அது காரணம் வந்துங்க, ஜெர்மன் மேக்குனாமே கொஞ்சம் ரிலையபிலிட்டி அதிகமாக இருக்கும். இது இப்போ வரைக்கும் எந்த ரிப்பேரும் வரல. 2018 எடுத்ததுக்கப்புறம் எந்த சர்வீஸ் கூட நான் கொண்டு போய் கொடுக்கல. இங்கே இது பண்ணி கொஞ்சம் க்ரீஸ் பண்ணணும், அது கூட நானே பண்ணிடுறேன். மற்றபடி இந்த ஒயரு இதெல்லாம் மட்டும்தான் நான் போய் இது பண்ணுறேன். அப்புறம் இந்த கார்பரேட்டர் மட்டும் ஒரு தடவை சுத்தம் பண்ணேன். இல்லை, கம்பெனிலாம் கொடுத்து பண்ணேன். அது ஒன்று தான், இதுதான் நான் பண்ணது. மற்றபடி பயங்கர ஹை ஸ்பீடு. எவ்வளோ நீங்கள் ரெவ் கொடுத்தீங்கனாலும், அழுத்தி பிடிச்சிங்கனாலும் ஃபுல் இதில் நீங்கள் பாட்டுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஓட்டினாலும் ஒன்றும் ஆகாது. அடித்து தள்ளிகிட்டே இருக்கும். ஸோ எதனால் ஆரம்பத்தில் ஹையர் அண்ட் மாடல் போனீங்க? அது எனக்கு பேர் வரக்கூடாதுங்கிறதா மெயினுங்க. அதாவது சைனீஸ் மாடல் வாங்குற பற்றி பிரச்சனை. ஸோ இதுவே வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து சைனாவில் தான் மேனுஃபேக்சரிங் ஹப் இருக்கலாம், ஜெர்மன் மேக்கர் இருந்தாலும் வந்து கம்பெனி ப்ராடக்ட் வேறங்க. மேட் இன் சைனானா உடனே நம்ம பிராண்ட் இல்லாத அது ஓகேங்க. அது ஓகே, ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் நல்ல ஐஃபோனே வந்து சைனாவில் இருந்தால் வருது, ஏன்னா ரேட்டு கம்மியாக அவங்க தான் பண்ண முடியுதுன்னு. ஸோ அந்த மாதிரி வருது. அப்புறம் நார்மலாக சைனாலேயே வந்து இந்த மாதிரி வந்து நிறைய தயாரிக்கிறாங்க. சோனி இருக்குது, டொயோட்டா இருக்குது. அதுக்காக அந்த குவாலிட்டி வந்து சைனாவில் மேக் பண்ணுறதுனால குவாலிட்டி குறையுமா? அப்படி கிடையாது. அவங்க கம்பெனி ஸ்டாண்டர்ட்ஸ் படி தான் அது வரும். ஓகே, அந்த ஸ்டாண்டர்டில் சைனாவில் கண்டிப்பாக சைனாலேயே வந்து குடிசை தொழில் மாதிரி நிறைய இந்த மாதிரி ப்ரஷ் கட்டர் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம வாங்கக்கூடாது. எதனால வாங்கக்கூடாது? நீங்கள் பார்ட்ஸ் வந்துங்க, வீக்கான பார்ட்ஸ் நான் நிறையா வாங்கி நான் சைனா ப்ராடக்ட்ஸ் வாங்கி ஏமாந்துருக்கிறேன். ரொம்ப நொந்து போயிட்டேன் நான். 5,000 6,000த்துக்குலாம் வாங்கி அது அந்த பிளாஸ்டிக்கே பார்த்தீங்கன்னா பொடிஞ்சே போயிடும். அந்த மாதிரி பிரிட்டில்னு சொல்லுவாங்க, பொடிஞ்சு போயிடும். அது வெயிலில் பட்டு அந்த மாதிரியான குவாலிட்டியில் தான் நிறைய ப்ராடக்ட்ஸு. அது அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இல்லைங்க. ஓகே, அதனால தான் நான் வந்து போனாவே ரிலையபிளான ஒரு அமௌண்ட் எச்சா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நாளைக்கு சல்லையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் ஹையர் எண்டாக போய்க்கிறது. ஹையர் எண்ட் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்களா, நீங்களே ஹையர் எண்ட் தான் எடுக்கணும்? முடியல, நானே எடுக்கணும்னு தான் நினச்சேன். ஏன்னா திருப்பி ரிப்பேருக்கு போகக்கூடாது. ஒன்ஸ் வாங்கிட்டோம்னா ஒரு 10 வருஷத்துக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ வந்து ப்ரஷ் கட்டர் வந்து நீங்கள் 2018 வாங்கியிருக்கீங்க. அப்போயே உங்களுக்கு யாராவது ப்ரஷ் கட்டரை பற்றி உங்கள்கிட்ட ஏதாவது சஜஸ்ட் பண்ணாங்களா? அவர் சட்டைனியா சாமி இப்போ ஐயா தான் அதை பற்றி அவர் தான் மண்ணை வந்து எப்படி வளமாக்குறதுன்னு பற்றி சொன்னார். அப்போ வந்து களைகளை வந்து எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுங்கும் போது இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தீனியம்லாம் இங்கே அதிகமாக வளர்ந்துருக்கு இந்த இடத்துல. ஆமாம். அப்போ வந்து நம்ம இந்த ப்ரஷ் கட்டர் மூலம் இப்படி அடிச்சு விட்டோம்னா மற்றது வந்துடும், மற்ற களைகளும் மூலிகைகளும் வந்துடும். இது கம்மியாயிரும், இதோட அடர்த்தி கம்மியாயிரும். நீங்கள் அப்படி தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் ரவுண்டப் அடிக்கிறனால திருப்பி பார்த்தீனியம் வரும். பார்த்தீனியத்தை ரவுண்டப் அடிச்சிங்கன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது வீரியமாக முளைக்கும். உள்ளே வந்து மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் ஒன்றுமே இருக்காது, செத்து போயிடும். ஸோ இது இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு உரமாகிட்டே வந்துகிட்டே இருக்கும், மைக்ரோ ஆர்கானிசம் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் செடியை வெட்டி அப்படியே மண்ணிலே விட்டுறீங்க? ஆமாம். மற்ற உரங்கள்லாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. இவ்வளோ இதே தான் நம்ம ப்ரஷ் கட்டில் அடிச்சு விட்றோம். இது ஒன்று தான். எவ்வளோ வரை கவர் பண்ணுறீங்க நீங்கள்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயல் வரலாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மற்ற வேலைகளும் பார்த்துட்டு பண்ணுற போல ஒரு 1/2 வயல் டு 3/4 வயல் வரும். ஒரு 20 சென்ட் 25 சென்ட் ஒரு மணி நேரத்தில் ஓட்ட முடியும். 1 மணி நேரம்
மொத்தமாகவே திறந்தாப்புல ஓட்டலாங்க, திறந்தாப்புல ஓட்டலாம். நீ ஒரு 20 சென்ட்டில் ஓட்டலாம், அடிச்சு விடலாம். அது ஆளோட ஒரு டேலண்ட்டு தான். இந்த நைலான் ரோப் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை இந்த கத்தி கத்தி இருக்குங்க. நைலான் ரோப் வந்து இவங்களுக்கு இதுதான் பெஸ்ட்டாக சூட் ஆகுது. நான் அடிக்கிறதுல வேலை செய்கிற ஆளுங்க தான், அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டாக சூட் ஆகுது. அதனால் அவங்க இதை ப்ரிஃபர் பண்ணிக்கிறாங்க. கத்தியில் சில சமயம் கல் பட்டால் கூட அந்த கியர் பாக்ஸ் அடிபடும். ஸோ அப்போ இது பிரச்சனையே கிடையாது சார். இதுலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ஏகப்பட்ட அட்டாச்மெண்ட் இருக்குது. கட்டிங்கு, உழவு ஓட்டுறது, தண்ணி எடுக்கிறது, பம்பிங், அந்த மாதிரி நிறைய அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான அட்டாச்மெண்ட் நீங்கள் எதுவுமே வாங்கலையா? இந்த கட்டிங் அட்டாச்மெண்ட் அப்புறம் நைலான் அட்டாச்மெண்ட் ரெண்டு? ஆமாம், அது ரெண்டு மட்டும்தான். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஏன்னா உங்களுக்கு உழவு ஓட்டுறதுல வந்து சில பர்டிகுலரான மிஷின்ஸ் தான் உழவு ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ டிராக்டர் ஓட்டுறது மற்றதில் பண்ண முடியாது. இது வந்து அந்த மாதிரி அட்டாச்மெண்ட் போட்டாலுமே எஃபிஷியண்ட்டாக இருக்காது, அவ்வளோ சரியாக வராது. களைகளை வந்து கட் பண்ணுறது பர்பஸோடு நிறுத்திக்கிட்டேன் பாருங்களேன். ஓகே. இது வந்து எவ்வளோ நேரம் வரையும் அதிகபட்சம் திறந்து யூஸ் பண்ணலாம்? நீங்கள் வந்து திறந்தாப்புல யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், ஆளுங்க சங்கி போனால் தான் உண்டு. ஓ, இது வந்து கன்யூஸாக யூஸ் பண்ணுற மாடல். ஆனால் நார்மல் ப்ரஷ் கட்ரு, அதாவது 8000 9000 ப்ரஷ் கட்டர் அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு லெவலுக்கு மேலே சூடாகிக்கும், அது பிரச்சனைலாம் இருக்குது. இது அப்படி கிடையாது. நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா பெட்ரோல் தீர வரைக்கும் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதிகபட்சம் 30,000 போட்டு செலவு பண்ணி வாங்கியிருக்கீங்க. சர்வீஸ்க்கு வந்து கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? அது உங்களுக்கு ஒரு 1000 ரூபா வரும் சர்வீஸு. நம்ம அங்கே எடுத்துகிட்டு போகிற செலவு 4 வருஷத்தில் வெறும் 1000 ரூபாய்? இல்லைங்க, அப்படி பார்க்க முடியாது. நான் ஒரு தடவை சர்வீஸ் பண்ணதுக்கு சர்வீஸ் சார்ஜ் அவ்வளோதான் வந்தது. அதுக்கு மேலே நம்ம சர்வீஸ்க்கே எடுத்துகிட்டு போகல. ஓகே. அதுவும் இல்லாமல் நீங்கள் எங்கேயும் பார்த்து யூஸ் பண்ணுறீங்க, கல் இருக்கிற இடம்? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன், கண்டமணிக்கு போட்டு இது பண்ண மாட்டேன் நான். மைலேஜ் எவ்வளோ பிடிக்குதுங்க? இதான், இது 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டரு அந்த மாதிரி வருங்க. வெயிட்லெஸ். இது ஜெர்மன் மாடலில் இதே மாதிரி ஹஸ்கவர்னான்னு கூட ஒரு மாடல் இருக்குது. அது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஹையர் எண்டாக போயிட்டா நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்களேன். விவசாயிக்கு லாங் டேர்மில் நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் காடு அதிகமாக இருக்கிறனால வந்து இதை எடுத்துக்கிட்டேன். தொடர்ந்தாப்புல ஓட்டணும். ஸோ தொடர்ந்தாப்புல 1 மணி நேரமும் அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கலாம், ஒன்றும் ஆகாது. டர்ன்னு நான் பாட்டுக்கு அடித்து தள்ளிட்டே இருக்கும். ஓகே. நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களா? வேலையாட்கள் தான் அதிகமாக பண்ணாங்க. நான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன், இப்போலாம் முடியாது, மற்ற வேலைகளே பார்க்கணும், அதனால் பண்ண. ஓகே. அண்ணன் தான் வந்து ரெகுலராக வந்து ப்ரஷ் கட்டர் காட்டில் வந்து களை எடுத்துகிட்டு இருக்காரு யூஸ் பண்ணி. அண்ணா வணக்கம். வணக்கங்கண்ணா. உங்கள் பேருங்கண்ணா? ராஜேஷ்குமார்ண்ணா. ஓகேங்கண்ணா. அண்ணா, நீங்கள் வந்து இங்கே காட்டு வேலைக்காக வந்து இங்கே ப்ரஷ் கட்டரை வச்சு களை எடுக்கிறீங்க. எப்படி இருக்குது களை எடுக்கிறதுக்கு இதை வச்சு? மித்த மிஷினோட இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குண்ணா. மற்ற மிஷின் ஓட்டியிருக்கீங்க? ஓட்டியிருக்குங்கண்ணா. அது வெயிட்டாக இருக்குங்கண்ணா. இது கொஞ்சம் வெயிட்லெஸ் கம்மியாக இருக்குது, யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. சைடில் வச்சு பிடிக்கிற மாதிரியான ப்ரஷ் கட்டர் இருந்தால் இல்லை பேக் பின்னாடி மாட்டுற மாதிரி அதுவும் யூஸ் பண்ணிருக்கீங்களா? பேக் மாற்றம் யூஸ் பண்ணியிருக்குங்க. அது ரொம்ப பேக் பெயின் வருதுங்க, அதனால் இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே. கம்பேர் பண்ணி இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குங்க. அதிகபட்சம் எவ்வளோ நேரம் வரை யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஒரு 4 மணி நேரம் வரை யூஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த மிஷின் 4 மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க? யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த நார்மல் சைனாலாம் அது 2 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ண முடியாதுங்கண்ணா. 2 மணி நேரம் 1 மணி நேரமே திறந்து யூஸ் பண்ண முடியாதுங்கிறாங்க. அது ரொம்ப ஹீட் ஆகிடும். கொஞ்சம் ஹீட் ஆகிடுதுண்ணா, சீக்கிரம் ஹீட் ஆகிடும். அது வந்து எந்த அளவுக்கு பெட்ரோல் வந்து யூஸ் ஆகுது? இதுக்கு எவ்வளோ பெட்ரோல் யூஸ் ஆகுது? இதுக்கு பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக குடிக்குண்ணா. மித்த கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் கம்மியாக குடிக்கும், அது கொஞ்சம் அதிகமாக தான் குடிக்குதுங்க. ஓகே. இது வேலையை சேர்த்து செய்யுது, அதே நேரத்தில் பெட்ரோல் வந்து அளவாக பிடிக்குது. அது வந்து அளவாக தான் குடிக்குதுங்க. வேலை கொஞ்சம் சீக்கிரமாக குயிக்காக முடிஞ்சிருது. ஓகேங்கண்ணா. வைப்ரேஷன் நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குங்க. அந்த மிஷின் அது கொஞ்சம் வைப்ரேஷனாக தான் இருக்குங்கண்ணா. ஓகே. அதை ஒரு 1 மணி நேரம் ஓட்டிருக்கோம். இதில் ஒரு 1 மணி நேரம் ஓட்டிருக்கோம். உடம்பு வசதி எப்படி இருக்குது? இது அசதி அந்தளவுக்கு வரது இல்லைங்க. அசதி அந்தளவுக்கு தெரியறது இல்லை. இந்த மிஷினோட அந்தளவுக்கு வசதி வரது இல்லை. ஓகே. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டில் கம்பெனி, ஜெர்மன் மேக்கர், FS 120 மாடல். ஒவ்வொரு மாவட்டத்துக்கு டீலர் இருப்பாங்க, நீங்கள் அங்கேயே போய் வாங்கணும் விருப்பம் இருந்தால் வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து ஹையர் எண்ட் மாடல் ப்ரஷ் கட்டர். இது பயன்படுத்துகிற விவசாயிட்ட ஒரு ஜென்ரல் ரிவ்யூ வீடியோ மாதிரி தான், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். நன்றி, வணக்கம்.